Hi friends, welcome to my channel. சரிங்க, ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது வாரம் கர்ப்பம் எப்படி இருக்கும், குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும், தாய்க்கு என்னெல்லாம் மாற்றம் இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்துமே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனையும் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரவங்க. சரிங்க, வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இப்போ நீங்க வந்து 31வது வாரத்துல இருக்கீங்க. அதாவது மாதங்கள்ல பாத்தீங்கன்னா 7 மாதம் 3 வாரம் ஆகிருக்குங்க. நீங்க இப்போ 3rd ட்ரைமஸ்டர்ல தாங்க இருக்கீங்க. நீங்க உங்க குட்டி பாப்பா பாக்கிறதுக்கு இன்னும் 9 வாரங்கள் தாங்க இருக்கு. இன்னும் 9 வாரத்துல உங்க குட்டி பாப்பா உங்க கையில இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து 40 வாரத்துல குழந்தை பிறக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. சில பேருக்கு வந்து இன்னும் ஒரு 3 வாரத்துல இல்ல 4 வாரத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரிங்க, இப்போ வந்து பாப்பாவோட டெவலப்மெண்ட் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சைஸ்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு இளநீ சைஸ்ல இருப்பாங்க. பாப்பாவோட வெயிட் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 to 1.5 kg வரைக்கும் இருப்பாங்க. இதை விட கூடவும் இருக்கலாம் குறைவும் இருக்கலாம். அதை பத்தி நீங்க எதுவும் வரி பண்ண வேணாங்க. அண்ட் பாப்பாவோட வெயிட் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து 41.1 அந்த மாதிரி சென்டிமீட்டர் வரைக்கும் பாப்பாவோட ஹைட் இருப்பாங்க. அண்ட் இந்த வாரம் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட 5 அறிவு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு. ஸோ அந்த மாதிரி 5 சென்சஸுமே வந்து நல்லா வந்து ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாவோட மசில்ஸ் ஃபேட் இதெல்லாம் வந்து நல்லா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட மூளை பிரெயின் வந்து ரொம்ப நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வாரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட ஐலிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஐலிட்ஸை வந்து நல்லா வந்து இமைக்க கத்துட்டு இருப்பாங்க. நல்லா வந்து மூவ் பண்ணிட்டு இமைக்க கத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து 19 to 20 டைம்ஸ் வந்து நம்ம வந்து இமைக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் பாப்பா வந்து வயிற்றுக்குள்ள இப்போ நல்லா கத்திட்டாங்க இல்லையா. ஸோ வந்து ஒரு 16 to 15 டைம்ஸ் 1 ஹவருக்கு ஒரு 16 to 15 டைம்ஸ் வந்து நல்லா வந்து இமைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் பாப்பாக்கான டெவலப்மெண்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து லங்ஸ் வந்து ஒரு 40% வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பாப்பா வந்து வயிற்றுக்குள்ளேயே நல்லா வந்து மூச்சு விடவும் கத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த வாரம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். அண்ட் தாய்க்கு என்னெல்லாம் மாற்றம் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட தலை வந்து உங்களோட லங்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஸோ இந்த வாரம் கிடையாது, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட்ல வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிக்குங்க. அது ஒன்றும் இல்லை, அது வந்து கொலஸ்ட்ரால் சொல்றாங்க. இது சீம்பால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ உங்க பேபிக்கு வந்து நீங்க பாப்பா பிறந்த அப்புறமா நீங்க ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால்காக நீங்க பாப்பாக்கு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அதனால அந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்து உங்களோட பிரஸ்ட்ல இருந்து லீக் ஆகுங்க. பிரஸ்ட் வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால ஒழுங்கா தூங்க முடியாது. பேக் பெயின் அதிகமா இருக்கும். பெல்விக் பெயின் இடுப்பு வலி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால உங்களோட நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா கிராக்கியா இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிராக்ஸ்டான் ஹிப்ஸ் கான்ட்ராக்ஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சூட்டு வலி மாதிரி இருக்கும். வயிறு இறுக்கி பிடிச்சிட்டு விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராக்ஸ்டான் ஹிப்ஸ் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட வயிறுலாம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுங்களா. ஸோ பாப்பா வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்லாம் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அரிப்பெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸராக பார்த்து அவங்களுக்கு நீங்கள் நல்லா உங்கள் ஸ்டொமக் பகுதியை சுற்றி நீங்கள் தடவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்க உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து புரதச்சத்து இருக்க உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வைட்டமின் சி இருக்க உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. எல்லா பச்சை காய்கறிகளுமே நீங்கள் சாப்பிடலாம். டெய்லி ஆப்பிள் வந்து எல்லா ஒரு பச்சை காய்கறிகளுமே ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வைட்டமின் சி இருக்க உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட உணவை வந்து ஒரே முட்டா ஃபுல்லாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணுங்க. ஒரே வேலையாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வேலைக்காக பிரித்து வச்சு நீங்கள் சாப்பிடணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே முட்டை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை ஸ்டொமக் கிராம்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். வயிறு வலி இதெல்லாம் உங்களுக்கு வருங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் உணவை பிரித்து சாப்பிடலாங்க. அதுக்கப்புறமா கால்சியம் அதிகமாக இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க. பன்னீர் அதிகமாக எடுத்துக்கோங்க. மில்க் அதிகமாக குடிங்க. கேபேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து எப்போ வேணால் உங்களுக்கு வந்து ஏதாவது வலி வரலாம் இல்லை. ஸோ அதனால நீங்கள் எப்பவுமே முன்கூட்டியே வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து இந்த வாரம் ரெடி பண்ணி வச்சது ரொம்பவே நல்லதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ உங்கள் டாக்டரை கேட்டுட்டு பண்ணுங்க. அப்படி இல்லையா வாக் பண்ணுங்க. வாக் வந்து எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதனால டெய்லியுமே வந்து ஒரு நைட் ஒரு 1 hour இல்லை மார்னிங் ஒரு 1 hour வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாக் பண்ணிடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களோட பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டா இருக்கும். நல்லா பாடி ஹைட்ரேட்டா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ஃபட்டிக், டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயங்க. செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க. ஜங்க் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ சொல்ற மாதிரி சால்ட்டும் சுகரும் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சால்ட் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும். அண்ட் சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. கர்ப்பகால நீரிழிவு நோய். ஸோ அதனால சால்ட்டும் சுகரும் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டோரிஸ், நெகட்டிவ் ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கவே கூடாதுங்க. பாசிட்டிவாக யாராவது ப்ரெக்னன்சி பற்றி சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அளவு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அது அப்படியே வந்து பாப்பாவும் அந்த பாசிட்டிவிட்டி வந்து வயிற்று வந்து இருக்குங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நெகட்டிவ் ஸ்டோரிஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எதுவுமே வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வந்து இன்னும் பதட்டமாக இன்னும் வந்து ப்ரெக்னன்சி நினச்சி வந்து ஃபியராக இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாயிடுங்க டெலிவரி டைமில். ஸோ அதனால நல்ல விஷயங்கள் அதிகமாக கேளுங்க. எதுவுமே வந்து ஒன்றுமே கஷ்டம் கிடையாதுங்க. ஸோ நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெயின் வரதான் செய்யும். உங்களுக்கு வந்து பெயின் நான் வராது சொல்ல மாட்டேன். பெயின் வரதான் செய்யும். அது உங்களால் வந்து தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பெயினை பொறுத்தனால தான் உங்களுக்கு அழகான ஒரு குட்டி பாப்பா உங்கள் கைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி வரி பண்ண வேணாம். ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பண்ணிட்டு வீடியோ பிடிச்சி மறக்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.